இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிளாகருக்கு தேவையான ட்ரெண்டிங் கண்டென்ட் வந்து எப்படி எடுக்கிறது சொல்லிட்டு அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து இந்த கூகுள் ட்ரெண்ட்லேருந்து நம்ம எப்படி இந்தியா லெவலில் வந்து எப்படி ட்ரெண்டிங் கண்டென்ட் எடுக்கிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட்டாக எப்படி நம்ம ட்ரெண்டிங் கண்டென்ட் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடியோ நம்ம தனித்தனியாக வந்து போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். ட்ரெண்டிங் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோம் பேஜில் போயிட்டு சேனலோட ஹோம் பேஜில் போய் சர்ச் பண்ணி அப்படின்னா அந்த 2 வீடியோமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்விட்டரில் இருந்தால் எப்படி நம்ம ட்ரெண்டிங் கண்டென்ட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்விட்டர் பேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ சைடில் வந்து உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ என்ன விஷயங்கள் வந்து இந்த நம்ம இந்தியாவில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து என்ன ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு, எவ்வளோ பீப்புள்ஸ் வந்து ட்வீட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சிம்பிளாக தான் உங்களுக்கு வந்து காட்டும். புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் லாஸ்ட் 24 ஹவர்ஸ் இந்தியா அண்ட் எந்த ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் வந்து எந்த ஒரு கண்ட்ரிலையும் சரி, எந்த கண்ட்ரியில் என்னென்ன ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்டிங்காக வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேர்ல்டு வைட்டாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது, அண்ட் அதுலேருந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஹேஷ்டாக் தெரிஞ்சுட்டா போதும். அந்த ஹேஷ்டாக்கை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், உங்களை டேரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக ட்விட்டர் பேஜ் வந்து விசிட் ஆயிடும். அதில் வந்து நீங்கள் ஈஸியாக ட்ரெண்டிங் கண்டென்ட் வந்து எடுக்க முடியும். இதெல்லாம் ஓகே. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எடுக்கிறது சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நம்ம வந்து கூகுள் குரோம் ப்ரௌசர் வந்து போயிடுவோம். ஸோ போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போயிட்டு ட்ரெண்டிங் டுடே அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ட்ரெண்டிங் டுடே அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ட்ரெண்டிங் டுடே அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா முதல் வந்து ஒரு வெப்சைட் வரும். புரியுதுங்களா? அந்த வெப்சைட்டோட நேம் வந்து பார்த்துக்குங்க. ஸோ பார்த்துட்டிங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரி வந்து செலக்ட் ஆகிருக்கும். புரியுதுங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் 51 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஹேஷ்டாக் வந்து உங்களுக்கு வந்து இங்கே ட்ரெண்டிங்கில் வந்து போய்கிட்டு இருக்கு, அதுக்கு வந்து எவ்வளோ பீப்புள்ஸ் வந்து ட்வீட் வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாமே இந்த இடத்துல வந்து காட்டும். புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இது காட்டுது அப்படின்னா இன்னும் அதுக்கு வந்து ட்வீட் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் அனலைஸ் பண்ணி வந்து ரிப்போர்ட் வந்து எடுக்கல, அதனால் அது மட்டும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். அண்ட் மற்ற சிலதுக்கு வந்து அந்த மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு வந்து எவ்வளோ ட்வீட் அப்படின்னு காட்டாது. பட் ஆனால் அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த ஹேஷ்டாக் எல்லாமே உங்களுக்கு வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்ட்டு காட்டும். உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ இது வந்து லாஸ்ட் 51 மினிட்ஸ், தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 ஹவர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 2 ஹவர்ஸ் கூட உங்களுக்கு வந்து காட்டுது. தென் நீங்கள் அப்படியே வந்து சைடில் வந்து இப்படி ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம், 10 மணி நேரம், 15 மணி நேரம், 17, 18, ஸோ 20, 21 மணி நேரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 21 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் என்ன ஹேஷ்டாக் வந்து ட்விட்டரில் வந்து ட்ரெண்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது வந்து நம்ம கண்ட்ரி வந்து இந்தியாவில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து தெரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா? அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஹேஷ்டாக்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ட்விட்டர்லேருந்து இந்த மாதிரி வந்து காட்டும். ஸோ கரண்ட் ட்ரெண்டிங் வந்து ஹேஷ்டாக் வந்து 1, ஸோ நம்பர் 1ல் வந்து இருக்குது 52 மினிட்ஸ் அகோ அப்படின்ற மாதிரி வந்து காட்டுது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ட்வீட் அப்படின்னு இருக்குது, அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வி ட்வீட்ஸ் ஆன் ட்விட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து டேரெக்டாக வந்து ட்விட்டர் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ட்வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் வந்து ட்வீட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து காட்டும். ஸோ அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுனால அது சம்மந்தப்பட்ட கண்டென்ட் கூட நீங்கள் வந்து எழுதி நீங்கள் வந்து உங்களுடைய பிளாக்கரில் வந்து போட முடியும். புரியுதுங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த வெப்சைட் வந்து வந்துடுவோம். ஸோ இப்போ இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் ஒவ்வொரு ட்வீட்டும் சரி நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். ஸோ டேரெக்டாக வந்து இது என்ன மாதிரியான ட்வீட்டு, இது என்ன விஷயத்தை பற்றி இந்த மாதிரி வந்து ட்வீட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். பார்த்தீங்களா? வியூ ட்விட்டர் ஆன் ட்வீட்ஸ் ஆன் ட்விட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறது மூலிமா டேரெக்டாக வந்து உங்களுடைய ட்விட்டர் பேஜ் வந்து விசிட் ஆகிட்டு ஸோ அதில் வந்து என்னென்ன பீப்புள்ஸ் வந்து என்ன மாதிரியான ட்வீட்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த கண்டென்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தென் அது ரிலேட்டடான நியூஸ் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கூகுளில் வந்து சர்ச் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக நம்மளுக்கு வந்து இப்போ இந்தியான்னு சொல்லிட்டு இருக்குது, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேர்ல்டு வைட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா ஸோ வேர்ல்டு வைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஹேஷ்டாக் வந்து உங்களுக்கு வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் 33 மினிட்ஸ் தென் 1 ஹவர் இதுவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 21 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நான் வந்து சைடில் வந்து இப்படி ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட்டு 21 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இதை நான் வந்து இப்போ மறுபடியும் இது பண்ணிடுறேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 ஹவர் 2 ஹவர்ஸ் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட்டை பற்றி ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டு உடனே கண்டென்ட் எழுத முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாஸ்ட் வந்து ஒரு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இருந்து கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். புரியுதுங்களா? ஸோ என்னென்ன ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்டிங்கில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஹேஷ்டாக் வந்து தெரிஞ்சிருச்சு, இந்த ஹேஷ்டாகை கிளிக் பண்ணோம்னா நம்ம இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ட்விட்டரில் போய் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த ட்விட்டரில் போய் நீங்கள் போனீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இமேஜ் மாதிரியே வந்து நிறைய பேர் ட்வீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கரெக்டாக வந்து என்னால் இந்த கண்டென்ட் வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள்
நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். அது எப்படி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேஷ்டாக் வந்து அப்படியே செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ரைட் கிளிக் வந்து பண்ணுங்கள், சர்ச் கூகுள் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹேஷ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட் வந்து இந்த நியூஸ் வந்து போட்டிருப்பாங்க, புரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து பாருங்கள், இது எல்லாமே வந்து வெப்சைட் தான். தென் கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட நியூஸ் தான் உங்களுக்கு வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இந்த வெப்சைட் நீங்கள் விசிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹேஷ்டாக் சம்மந்தமாக வந்து என்ன கரெக்டாக என்ன நியூஸ் அப்படின்றத நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்க முடியும். அண்ட் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டைலில் நீங்கள் வந்து உங்களுடைய பிளாக்கரில் இந்த கண்டென்ட் வந்து எழுதுங்க, ஓகேங்களா? ஓகே, இந்த ஹேஷ்டாக் போடும்போது எனக்கு வந்து கரெக்டான நியூஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஸோ ரொம்ப சிம்பிள் தான். கரெக்டாக அக்யூரேட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கீழே பாருங்கள், எனி டைம் அண்ட் ஆல் ரிசல்ட் அப்படின்ற மாதிரி காட்டுதுங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனி டைம் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி கடைசி ஃபாஸ்ட் ஹவர் அல்லது நீங்கள் வந்து பாஸ்ட் 24 ஹவர்ஸ் சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம வந்து ட்ரெண்டிங் பார்க்குறது எல்லாமே லாஸ்ட் 24 ஹவர்ஸ்க்குள்ள தான் நம்ம வந்து பார்க்குறோம். அண்ட் இந்த ஹேஷ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 35 மினிட்ஸ் தான். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட் ஹவர்ஸ் நீங்களோட வச்சு நீங்கள் வந்து சர்ச் பண்ண முடியும். ஸோ இந்த டைமிங் வந்து கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து இந்த ஹேஷ்டாக் உண்டான கரெக்டான அக்யூரேட்டான நியூஸ் வந்து தாராளமாக நீங்கள் வந்து கூகுள் சர்ச்லேயே வந்து பார்த்துக்க முடியும், புரியுதுங்களா? ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வெப்சைட்டில் வந்து போட்டிருக்காங்க. தென் நீங்கள் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் 24 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம், புரியுதுங்களா? ஸோ டூல்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ ஓகேங்களா, பேஜ் ஃபுல்லாக லோட் ஆகும். ஸோ கொஞ்சம் லோடிங் ஆகுது, புரியுதுங்களா? ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் வந்து பாஸ்ட் ஹவரை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பாஸ்ட் 24 ஹவர்ஸ் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம், புரியுதுங்களா? நீங்கள் வந்து ஒரு 5 மணி நேரம் 10 மணி நேரத்துக்கு முன்னாடி உள்ள ட்வீட் பார்க்குறீங்க அப்படின்னா இதில் போய்ட்டு பாஸ்ட் 24 ஹவர்ஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து தாராளமாக இந்த ஹேஷ்டாக் பற்றின நியூஸ் வந்து என்ன வெப்சைட்டில் வந்து போட்டிருக்காங்க, அது என்ன கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக நீங்கள் அந்த வெப்சைட் வந்து விசிட் பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ ரொம்ப வந்து நீங்கள் வந்து பேக்கில் வந்து போகாதீங்க, 10 மணி நேரம் 15 மணி நேரம் அப்படின்ற மாதிரி வந்து போகாதீங்க. ஸோ மேபி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்லேருந்து உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் அல்லது 4 மணி நேரம், ஸோ அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய என்னென்ன ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கோ அது சம்மந்தப்பட்ட கண்டென்ட் வந்து உங்களால் உடனடியாக தேடி அது சம்மந்தப்பட்ட விஷயம் சம்மந்தமாக நீங்கள் கண்டென்ட் எழுத முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இந்த ஹேஷ்டாக் வந்து என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு அது சம்மந்தப்பட்ட கண்டென்ட் நீங்கள் வந்து எழுதலாம், புரியுதுங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சைட்டில் நீங்கள் ஆக்சஸ் அப்ரூவல் வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரி வந்து டார்கெட் பண்ணி அவங்க வந்து கண்டென்ட் எழுதுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யுனைடெட் ஸ்டேட், ஸோ அந்த கண்ட்ரி நீங்கள் டார்கெட் பண்ணி எழுதும்போது பார்த்தீங்கன்னா அங்கே பொதுவாக வந்து ஒவ்வொரு விளம்பரத்துக்கு வந்து அதிகமான சிபிசி எடுத்து வந்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து யுனைடெட் ஸ்டேட் வந்து நீங்கள் டார்கெட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் செப்பரேட்டாக வந்து அந்த கண்ட்ரி கூட நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி ஸோ அந்த கண்ட்ரி நேம் நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த கண்ட்ரியில் வந்து என்ன மாதிரியான ட்வீட் வந்து போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரியில் அந்த ட்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த கண்டென்ட்டை தேடி அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை கூட நீங்கள் உங்களுடைய பிளாக்கரில் கண்டென்ட்டை வந்து போட முடியும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து ட்ரெண்டிங்கில் வந்து போயிருக்கு, அந்த கண்டென்ட் வந்து எப்படி எடுக்கிறது சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் அல்லது 4 மணி நேரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ட்வீட்டு நீங்கள் எடுத்துக்கங்க. ஸோ அதுக்கும் ரொம்ப பேக்கில் வந்து போகாதீங்க, புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர்லேருந்து நீங்கள் ஈஸியாக வந்து இந்த மாதிரி ட்ரெண்டிங் ஹேஷ்டாக் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அது சம்மந்தப்பட்ட கண்டென்ட் உங்களுடைய பிளாக்கில் நீங்கள் வந்து போட்டுக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த ட்விட்டர்லேருந்து எப்படி ட்ரெண்டிங் கண்டென்ட் வந்து எப்படி எடுக்கிறது சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கர் சம்மந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.